போயிட்டு வந்தால் கழட்டிக்கலாம் அப்படின்னு. நம்பர் 4. நம்பர் 1. நம்பர் 3. நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 4. நம்பர் 3. நம்பர் 1. நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 4.
நம்பர் 1 தலைமை ஆசிரியர் முதல் பரிசை பெற்றிருக்கிறார். உதவி ஆசிரியர் 2ஆம் பரிசை பெற்றிருக்கிறார். ஆசிரியர் பயிற்றுனர் 3ஆம் பரிசை பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் ஆசிரியர்களுக்கு. நூற்றாண்டு விழாவை ஒரு மாபெரும் குடும்ப விழாவாக கொண்டாடிட வேண்டும் என அனைத்து முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் அல்லாத பயிற்றுனர்கள், தற்போது படிக்கின்ற மாணவ மாணவிகள், பிடிஏ, எஸ்எம்சி குழுவின் சார்பாக உங்களை இருகரம் கூப்பி மீண்டும் ஒரு முறை அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றோம். சு உஷாராணி அவர்கள், முதுகலை தமிழாசிரியர் ஸ்ரீ கே நாயுடு மேல்நிலைப்பள்ளி கோவை அவர்களை மலையப்பாளையம் ஆரம்ப பள்ளியின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நமது இனிய அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை வந்திருக்கின்ற உயர் திரு கு ஐயா அவர்கள், முன்னாள் தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி மலையப்பாளையம் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். மலையப்பாளையத்தினுடைய நூற்றாண்டு விழா இனிதே துவங்குகிறது. ஆகவே இப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் முன்னாள் மாணவர்களும் குழந்தைகளின் பெற்றோர்களும் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றோம். திரு எம் வீரசுந்தரம் அவர்கள், பிடிஏ தலைவர் அவர்களை முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருமதி எம் மகாலட்சுமி மூர்த்தி அவர்கள், எஸ்எம்சி தலைவர் அவர்களை முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து எமது சிறப்பு அழைப்பாளர்கள் திரு காரா சுப்பிரமணியம் அவர்கள், தமிழ் உதவி பேராசிரியர் பணி நிறைவு, அரசு கலை அறிவியல் கல்லூரி குமாரபாளையம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு இ கோவிந்தராஜன் பிஇ அவர்கள், எம்டி அஸ்ட்ரா கன்சல்டிங் குரூப் மலேசியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவரையும் தொடர்ந்து முனைவர் சு உஷாராணி அவர்கள், எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி, முதுகலை தமிழாசிரியர், ஸ்ரீ கே நாயுடு மேல்நிலைப்பள்ளி கோவை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அது தளராது அள்ளித்தரும் நன்கொடையாளருமாகிய சென்னை சில்க்ஸ் குடும்பங்களுடைய திருமதி சக்தி தெய்வானை, திருமதி ஜெயந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேலும் எமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறப்பு பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பணிகளில் இருக்கின்ற மாணவர்களை செதுக்கிய எமது முன்னாள் ஆசிரியர் செம்மல்கள் திரு ஜே ராமலிங்கம் ஐயா அவர்களையும் திரு எம் ஆர் பழனிசாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து எமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு கு ஐயாவு அவர்களை வருக வருக என்று அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மலையப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடைய மருத்துவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திரு மோகன்குமார் அவர்கள், சூப்பர் டி ஸ்டார் மலையப்பாளையம் அவர்களையும், திரு ஏடிஆர் செந்தில்குமார் மலையப்பாளையம் அவர்களையும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற திரு சுஜாதா அவர்களை, மலையப்பாளையம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற இப்பகுதியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர், ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்கின்ற திரு சோ ஐயாமுத்து ஐயா அவர்களின் புதல்வன் திரு கருணாமூர்த்தி அவர்கள், ஆசிரியர் குன்னத்தூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆடிட்டர் துரைசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது முன்னாள் மாணவரும் இப்பகுதியின் மைந்தருமாகிய திரு ராமமூர்த்தி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் திரு சாமிக்கண்ண ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைப்பதோடு அவரை விழா மேடைக்கு வருமாறு மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றோம். விழா மேடைக்கு வந்து விழா மேடை அலங்கரித்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நமது நன்றிகள். நிகழ்வின் அமர்வினுடைய முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து.
நன்றி. தொடர்ந்து விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய திருமதி வி ஸ்ரீதேவி அவர்கள் வட்டார கல்வி அலுவலர் நம்பியூர் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர் அனைவரையும் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அனைவரும் இணைந்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். சென்னை சில்க்ஸ் குடும்பங்களுடைய சக்தி தெய்வானை அவர்கள், திருமதி ஜெயந்தி அவர்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடைய மருத்துவர்கள் திருமதி சுஜாதா அவர்கள், தலைமை ஆசிரியர் மணிமாலா அவர்கள், SNC தலைவர் மகாலட்சுமி மூர்த்தி அவர்கள், PTA தலைவர் வீரசுந்தரம் அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள், மெய்யப்பன் அவர்கள், மீனாட்சி சுந்தரம் அவர்கள், சிறப்பு அழைப்பாளர் காரா சுப்பிரமணியம் அவர்கள், கோவிந்தராஜன் அவர்கள், முனைவர் உஷாராணி அவர்கள், நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ஜே ராமலிங்கம் அவர்கள், திரு கு ஐயாவு அவர்கள், திரு சாமிக்கன் அவர்கள், திரு MR பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினரும் தற்சமயம் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்று விழாவில் வந்து இணைந்திருக்கின்ற பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியை திருமதி ஜோதீஸ்வரி சாமிக்கண்ண அவர்களை குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முன்னாள் மாணவரும் திருநாவம்பாளையம் நடுநிலைப்பள்ளியினுடைய ஆசிரியருமான திரு திருமூர்த்தி அவர்களை வருக வருக என்று பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். குத்துவிளக்கேற்றி சிறப்பித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றிகள். தொடர்ந்து வரவேற்புரை நல்கிட திருமதி CR மணிமாலா MA BEd அவர்கள், தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மலையப்பாளையம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வரவேற்புரை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 1912ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இன்று நூற்றாண்டு கடந்து கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நூற்றாண்டு விழா கொண்டாடும் இனிய வேளையில் நம் பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கும் நம்பியூர் ஒன்றியத்தின் வட்டார கல்வி அலுவலர் திருமதி ஸ்ரீதேவி அம்மா அவர்களை வருக வருகவென இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். மேலும் நமது பள்ளியின் நூற்றாண்டு விழாக்கு வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்திருக்கும் நம்பியூர் ஒன்றியத்தின் வட்டார கல்வியாளர் திருமதி P வேலுமணி அம்மா அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். திரு செல்வராஜ் மேற்பார்வையாளர்கள் வட்டார வளமையம் நம்பியூர் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பிலும் பள்ளி மேலாண்மை குழு சார்பிலும் வருக வரவென வரவேற்கிறோம். நமது பள்ளி நூற்றாண்டு விழாக்கு விழா மேடை அமைத்து சிறப்பித்து வாழ்த்துறை வந்திருக்கும் திரு GS வேலுசாமி அவர்கள் மேல்நிலைப் பள்ளி மலையப்பாளையம் அவர்களையும், திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆசிரியர் பயிற்றுனர் நம்பியூர் அவர்களையும் மற்றும் திரு மெய்யப்பன் ஆசிரியர் பயிற்றுனர் நம்பியூர் அவர்களையும், திரு சோமசுந்தரம் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களையும் பள்ளியின் சார்பாகவும் பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் வருக வருகவென வரவேற்கிறோம்.
அகரத்தில் ஆரம்பித்து நம்ம சிகரம் நோக்கி நடைபெற வைக்கும் இனிய தமிழ் மொழியின் பால் பெரும் பற்றுக்கொண்டு இவ்விழாவுக்கு விழா பேருரையாற்ற வருகை தந்துள்ள தமிழ் பேராசிரியர் முனைவர் திரு காரா சுப்பிரமணியன் அவர்களையும் நம் பள்ளி வளர்ச்சியின் மீது அளவில்லா பற்றுக்கொண்டு வேண்டிய உதவிகளை வேண்டும் நேரத்தில் நம் பள்ளிக்கு அளித்து விழா பேருரை ஆற்ற வந்திருக்கும் திரு இ கோவிந்தராஜன் பிஇ மலேசியா அவர்களையும் செம்மொழியான நம் தாய் தமிழ் மொழியின் புலமை பெற்று வார்த்தைகளை கோர்த்து வாழ்க்கைக்கு தேவைப்படும் இனிய அறிவுரைகளையும் வழங்க வந்திருக்கும் முனைவர் சு உஷாராணி அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். தனித்தனி புள்ளிகளாய் இருந்தாலும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களை நூற்றாண்டு விழா என்னும் அழகிய வண்ண கோலத்தின் மூலம் இணைத்து இந்த நூற்றாண்டு விழாவினை சிறப்புடன் நடைபெற ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிகளை ஏற்பாட்டாளர்கள் அனைவரையும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் நமது பள்ளி பெருமை அடைகிறது. பள்ளியின் நூற்றாண்டு விழாவுக்கு நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கும் பள்ளியின் கல்வி பணியாற்றி பல்வேறு துறைகளில் மாணவர்களை சாதிக்க வைத்த முன்னாள் ஆசிரியர் அவர்களையும் முன்னாள் ஆசிரியர் அனைவர்களையும் நமது வட்டாரத்திலிருந்து வந்திருக்கும் அருமை பள்ளி தலைமை ஆசிரியர்களையும் இருப்பால் ஆசிரியர்களும் மற்றும் இப்பள்ளியின் சிறப்பாளர்களையும் நன்கொடையாளர்களையும் முன்னாள் மாணவர்களையும் இருக்கணம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளி ஆசிரியர் மாணவ பெற்றோர்கள் சமுதாயம் இணைந்து பயனளிப்பதே பள்ளியின் பெருமை. அத்தகைய வகையில் நமது பள்ளிக்கு என்றென்றும் உறுதுணையாகவும் அழைக்கும் போதெல்லாம் வந்திருந்து மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்காக கேட்டறிந்து தனது மகள் அவர்களின் திறமைகளை நேரில் கண்டு இன்பமும் நூற்றாண்டு விழாவினை சிறப்பிக்கவும் காலையிலிருந்து இப்பொழுது வரை வந்து கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். இந்த நூற்றாண்டு விழா சிறப்புடன் நடைபெற நமது மாணவ வாய்களுக்கு பல்வேறு விதமான போட்டிகளுக்கு பரிசுகளை வழங்கி நன்கொடையாளர்கள் விழா மேடை பந்தல் சிற்றுண்டி வாகன வசதி என அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கிய அனைத்து கொடையாளர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். இவ்விழாவை இவ்வளவு சீக்கிரம் ஒருங்கிணைத்து அழைப்புதல் முதல் ஏற்பாடுகள் வரை அனைத்தையும் சிரமம் பார்க்காமல் செய்து கொடுத்த அனைவரையும் இவ்விழாவில் சிறப்பாக வருக வருகவென வரவேற்கிறோம். இறுதியாக சிட்டுக்குருவியாக சிறகடித்து குயில்களாய் பாடி கிளியில் பேசி மயில்களால் நடமாடி இவ்விழாவை கண்டுகளிக்கும் மாணவரின் கண்களுக்கு விருந்தளிக்க தயாரித்து கொண்டிருக்கும் நம் பள்ளி மாணவ மாணவர்களும் வரவேற்பதில் பெருமை கொண்டிருக்கிறோம். நூற்றாண்டு விழா காணும் நம் பள்ளி நூற்றாண்டுகள் கடந்தும் கல்வி சேவை புரியும். ஆகவே நூற்றாண்டு விழாவிற்கு வருகை புரிந்தால் அனைத்து கல்வியாளர்கள் சான்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு PTA தலைவர் என பள்ளிக்கு தொடர்புடைய அனைவரையும் வருக வருகவென மீண்டுமாக இருக்கணம் கூம்பி வருக வருகவென வரவேற்கிறோம். நன்றி. தொடர்ந்து ஆண்டறிக்கை வாசித்திட திருமதி கே சூரியபிரபா TTED அவர்கள் இடைநிலை ஆசிரியர் அரசு ஆரம்ப பள்ளி மலையப்பாளையம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மலையப்பாளையம் பள்ளியின் நூற்றாண்டு விழா ஆண்டறிக்கை 2024 மற்றும் 2025 கல்வியாண்டு. யாதானும் நாடாமல் ஊராமல் எந்தொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற திருவள்ளுவரின் குரலுக்கேற்ப கற்றவர்களுக்கு எல்லா நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மலையப்பாளையம் பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் 2024 மற்றும் 25 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் பள்ளியானது 1912 ஆண்டிலேயே தொடக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்டு பின்பு தன் செம்மையான பயணத்தால் வளர்ச்சி அடைந்து நடுநிலை பள்ளியாகி பின்பு உயர்வு பெற்று மேல்நிலை பள்ளியானது. மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமானதால் தொடக்கப்பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் பிரிக்கப்பட்டு தற்சமயம் தொடக்கப்பள்ளியான இங்கு நாம் இந்த விழாவினை கொண்டாடி கொண்டுள்ளோம். தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், விசாலமான காற்றோட்டமுள்ள வகுப்பறைகள், மின்சார வசதி, அனைத்து வகுப்புகளுக்கும் மின்விசிறி,
குழல் விளக்கு, சுகாதாரமான கழிப்பறைகள், விளையாட பெரிய மைதானம் ஆகியவை அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றது எங்கள் பள்ளி. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் ஈர்க்கு என்ற குரலுக்கேற்ப எங்கள் பள்ளியில் 1 முதல் 5 வகுப்பு வரை மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்து முறையில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. நம் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அநேக சிறந்த முறையில் கற்று நல்ல நிலையை அடைந்துள்ளனர். கல்வி எனும் அழியாத செல்வத்தோடு பல்வேறு இணை செயல்பாடுகளையும் எங்கள் பள்ளி நிகழ்த்தி வருகிறது. இதன் மூலம் மாணவர்களின் பல்வேறு திறமைகள் வெளிக்கொணரப்படுகின்றன. குடியரசு தினம், சுதந்திர தினம், குழந்தைகள் தினம், கல்வி வளர்ச்சி நாள், கலை திருவிழா, ஆண்டு விழா போன்ற அநேக விழாக்கள் கொண்டாடப்பட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படுகிறது. அரசால் வழங்கப்படும் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாண்டில் நமது பள்ளியில் அரசு நல திட்டத்தின்படி புதிதாக ஸ்மார்ட் போர்டு பொருத்தப்பட்டு மாணவர்களுக்கு அதன் வாயிலாக கல்வி புகட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் வாசிப்பு இயக்கம், புது ஊஞ்சல் போன்ற இதழ்களால் மாணவர்களின் வாசிப்பு திறன் மெருகேற்றப்படுகிறது. காலை உணவு திட்டத்தின்படி காலை சிற்றுண்டியும், மதிய உணவு திட்டத்தின்படி மதிய உணவும் சிறந்த முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் SMC மற்றும் PTA போன்ற குழுக்களும், ITK மற்றும் முன்னாள் மாணவர்கள் குழுக்களும் மிகவும் உறுதுணையாக உள்ளன. மகிழ்முற்றம், பாதுகாப்பு குழு, எக்கோ கிளப் போன்ற குழுக்கள் எங்கள் பள்ளியில் செயல்பட்டு வருகின்றன. எங்கள் பள்ளிக்கு பல தன்னார்வலர்கள் முன்வந்து வகுப்பறைகள், வெராண்டா மற்றும் மேடைக்கு தரையோடு பொருத்தியுள்ளனர். அனைத்து வகுப்புகளுக்கும் அநேக முன்னாள் மாணவர்கள் முன்வந்து தரையோடை பொருத்தியுள்ளனர். விசேஷமாக 5ஆம் வகுப்பு வராண்டா அனைத்து வகுப்பு வராண்டாக்களுக்கும் மற்றும் மேடைக்கும் டைல்ஸ் பொருத்திய திரு கணேசமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல முன்னாள் மாணவர்களும் அவருடைய ஒத்துழைப்பால் மேடை புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நல்விருந்து அளித்த பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பள்ளிக்காக சுமார் 30 பூச்செடிகளும் கொடுத்துள்ளார். இந்த நல் ஒத்துழைப்போடு வரும் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையை உயர்த்தி இடைநிற்றலை தவிர்த்து பள்ளியை மிளரும் சிறந்த பள்ளியாக உயர்த்துவதே எங்கள் பள்ளியின் நோக்கம் ஆகும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொண்டு அனைவரும் தங்கள் குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்து நற்கல்வி பெற்று பயன்பெறுவீர். நற்கல்வி பெறுவோம், வாழ்வை மாற்றுவோம், உலகை உயர்த்துவோம் என கூறி இவ்வாண்டு அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செயல்பாட்டை மிக அழகாகவும் தெளிவாகவும் ஆண்டறிக்கையாக வாசித்திட்ட உதவி ஆசிரியர் அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் ஒரு சிறப்பு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. முதலாவதாக நமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திருமதி வி ஸ்ரீதேவி MA BEd அவர்கள் வட்டார கல்வி அலுவலர் நம்பியூர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் சார்பாக இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இப்பரிசினை அனைத்து நினைவு பரிசையும் வழங்குபவர்கள் திரு கருணாமூர்த்தி மற்றும் ஆனந்தி அவர்கள் மலையப்பாளையம் ஆரியம்மாள் மணி மலையப்பாளையம் அவர்கள் இப்பரிசினை வழங்குகிறார்கள். அவர்களே தற்பொழுது நேரடியாக சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். திருமதி ஆனந்தி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து நமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை வந்திருக்கின்ற மேலும் கதராடையும் அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். சிறப்பு விருந்தினருக்கு கதராடை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். திருமதி உஷாராணி அவர்கள் முதுகலை தமிழாசிரியர் ஸ்ரீ KK நாயுடு மேல்நிலைப்பள்ளி கோவை அவர்களுக்கு தற்சமயம் கதராடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள். முன்னாள் மாணவியும் தற்சமயம் நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற முனைவர் உஷாராணி அவர்கள் நமக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற தலைமையை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீதேவி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். தொடர்ந்து நமது அழைப்பு நேற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திரு காரா சுப்பிரமணியம் தமிழ் உதவி பேராசிரியர் பணிவரைவு அரசு கலை அறிவியல் கல்லூரி குமாரபாளையம் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கதராடை அணிவித்து சிறப்பிக்கிறார். அந்த பக்கம் என்ன சொல்லுங்க, அந்த பக்கம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மாற்றி கொடுத்துருங்க.
மண்ணின் மைந்தர், கரிச்சுவாலயம் பகுதியை சார்ந்தவர், தமிழ் புலமை வாய்ந்தவர், பல்வேறு கல்லூரி பள்ளிகளில் அவருடைய சொற்பொழிவை கேட்க ஆவலோடு காத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். தற்சமயம் நம் பகுதிக்கு சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறார். நம் பகுதியினுடைய மண்ணின் மைந்தர் திரு காரா சுப்பிரமணியம் அவர்கள் தற்சமயம் சிறப்பு பெற்றிருக்கிறார். அவருக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமது அழைப்பினை ஏற்று வருகை வந்திருக்கிற திரு இ கோவிந்தராஜன் பிஇ அவர்கள், எம்டி வஸ்வா கன்சல்டிங் குரூப் மலேசியா, இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். அவருக்கு நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக சிறப்பு பரிசும் கதராடையும் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு கு ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அடுத்து கதராடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள். அடுத்ததாக திரு கு ஐயா அவர்கள் இப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர். அவருக்கு தற்சமயம் நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் சார்பாக நினைவு பரிசும் கதராடையும் அணிவிக்கப்படுகிறது. தற்சமயம் அவரிடம் படித்த திரு கண்ணன் அவர்கள் நமது தலைமை ஆசிரியர், முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கு கதராடை அணிவித்து கௌரவித்திருக்கிறார். தொடர்ந்து அரசு மேல்நிலைப்பள்ளியுடைய முன்னாள் ஆசிரியரும் இப்பகுதியில் அனைவராலும் அறியப்பட்ட ஜேஆர் என்கிற திரு ஜே ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக நினைவு பரிசும் கதராடையும் அணிவிக்கப்படுகிறது. பள்ளியினுடைய பிடிஏ தலைவரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவருமாகிய திரு வீரசுந்தரம் அவர்கள் தற்சமயம் ஜே ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு கதராடையும் நினைவு பரிசும் வழங்குகிறார். நான் மோகனா ராமூர்த்தினா அப்படி மேல வாங்கணும். ஏடிஆர் சின்ன வாங்கண்ணா. தொடர்ந்து இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் சார்பாக இப்பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் ஆசிரியருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வாக திரு சாமிக்கண்ண ஐயா அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் திரு மோகன்குமார் அவர்கள் நினைவு பரிசும் கதராடையும் அணிவிக்கிறார். தற்சமயம் சிறப்பு பெறுகிறார் இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் திரு சாமிக்கண்ண ஐயா அவர்கள். சிறப்பு செய்கிறார் திரு மோகன்குமார் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சுப்பட்டி ஸ்டால் வளையப்பாளையம். தொடர்ந்து இப்பள்ளியில் பணியாற்றிய திரு திருமதி ஜோதீஸ்வரி அவர்களுக்கும் சாமிக்கண்ணு ஜோதீஸ்வரி அவர்கள் கணவன் மனைவியாக தம்பதி சமேதராக இந்த பள்ளியில் பணியாற்றியவர்கள் இருவரும் தற்சமயம் சிறப்பு பெறுகிறார்கள். சிறப்பு செய்கிறார் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவியும் நமது சிறப்பு விருந்தினராகிய திருமதி முனைவர் சு உஷாராணி அவர்கள். சிறப்பு பெறுகிறார் ஜோதீஸ்வரி டீச்சர் அவர்கள். நன்றி நன்றி. தொடர்ந்து இப்பகுதியில் எல்லோராலும் அறியப்பட்ட எளிய மனிதர், யாவர்க்கும் அவர் ஆசிரியர், அனைவருக்கும் என் பிள்ளை என்று, என் பிள்ளை என் பையன் என்று ஒவ்வொருவரையும் தன் பையனாக பாவித்து எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்கின்ற திரு எம்.ஆர். பழனிசாமி ஐயா அவர்கள். அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் என் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள். அவருடைய பிள்ளைகளை மட்டும் பிள்ளையாக பார்க்க மாட்டார், அனைவரையுமே தன் பிள்ளையாக பார்க்க, அனைத்து ஆசிரியர்களுமே அனைவரையும் தன் பிள்ளையாகத்தான் பார்ப்பார்கள். இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துபவர். ஒவ்வொருவரையும் அது என் பிள்ளை என் பிள்ளை என்று எப்பொழுதும் தன் பிள்ளையாகவே பாவித்து எங்களை எல்லாம் கொட்டி உரமாக்கி தற்சமயம் இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறார் என்றால் அது ஐயாவுடைய முழு முயற்சிதான். இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். தற்சமயம் ஏடிஆர் செந்தில்குமார் அவர்கள் அவருக்கு பொன்னாடை பூர்த்தி ஆசீர்வாதம் வாங்கி தற்சமயம் கௌரவித்திருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு மகிழ்வான தருணம். பள்ளியில் பயின்ற நினைவுகளை பேச வேண்டும் என்றால் ஐயாவிடம் வாங்கிய கொட்டுகளுக்கு பேசலாம். ஐயா அவர்களிடம் வாங்கிய தொடையில் வாங்கிய கில்ல பத்தி பேசினா இங்க எல்லா பழையமான அனைவருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அவரை நான் படிக்கும்போது அவர் தான் முன்னாள் தலைமை ஆசிரியர். அவர் தான் ஐயா அவர்கள். அவர் மறந்திருந்தாலும் எம்மால் மறக்க இல்லாத அவருடைய நினைவலைகளை தொடர்ந்து நம்மிடையே கலந்து கொண்டிருக்கிற மலையப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய உதவி மருத்துவர்
அவர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசும் பொன்னாடையும் போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சிறப்பு பரிசு வழங்குகிறார் திருமதி சுஜாதா அவர்கள். சிறப்பு பெறுகிறார் மலையப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடைய உதவி மருத்துவர். சிறப்பு செய்கிறார் திருமதி சுஜாதா அவர்கள் மலையப்பாளையம். தொடர்ந்து செல்வி அபூர்வா டாக்டர் அபூர்வா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கருணாமூர்த்தி ஆனந்தி சோ ஐயாமுத்து ஐயா அவர்களின் பெயர்த்தியும் கருணாமூர்த்தி ஆனந்தி அவர்களின் மகளும் ஆனந்த் ஆரியம்மாள் மலையினுடைய மலையப்பாளையத்துடைய முதல் பெண் மருத்துவர் செல்வி அபூர்வா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மருத்துவரே இன்னொரு மருத்துவருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். எமது அழைப்பினை ஏற்று விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற முனைவர் சு உஷாராணி எம்எஸ்சி எம்பி பிஎட் பிஹெச்டி அவர்கள், முதுகலை தமிழாசிரியர் ஸ்ரீ கே நாயுடு மேல்நிலைப்பள்ளி கோவை அவர்கள், இப்பள்ளியின் முன்னாள் மாணவி, தற்சமயம் சிறப்பு விருந்தினராக விழா பேருரையாற்ற வருகை புரிந்திருக்கின்றார். அவருக்கு நினைவு பரிசும் கதராடையும் அணிவிக்குமாறு நம் பகுதியினுடைய எஸ்எம்சி தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எஸ்எம்சி தலைவர் திருமதி எம் மகாலட்சுமி மூர்த்தி அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் உஷாராணி அவர்களுக்கு தற்சமயம் நினைவு பரிசு வழங்கி கதராடை அணிவிக்கிறார். நமது சிறப்பு விருந்தினருக்கு கதராடை அணிவிக்கிறார் நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி CR மணிமாலா அவர்கள். தொடர்ந்து நமது அழைப்பு நேற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர் வட்டார வளமையம் நம்பியூர் அவர்களுக்கு நினைவு பரிசும் கதராடை அணிவிக்குமாறு பள்ளியின் முன்னாள் மாணவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். ராமமூர்த்தி அண்ணன் அவர்கள் நமது பள்ளியின் முன்னாள் மாணவரும் இப்பகுதியின் மைந்தருமாகிய திரு ராமமூர்த்தி அண்ணன் அவர்கள் தற்சமயம் வட்டார பயிற்றுனர் ஆசிரியர் பயிற்றுனர் வட்டார வளமையம் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நமது அழைப்பு நேற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆசிரியர் பயிற்றுனர் வட்டார வளமையம் நம்பியூர் திரு மெய்யப்பன் அவர்களுக்கு நினைவு பரிசும் கதராடையும் அணிவிக்குமாறு நம் பகுதியினுடைய கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு மூர்த்தி அவர்கள் மூர்த்தி கிசால் மூர்த்தி அவர்கள் தற்சமயம் திரு மெய்யப்பன் அவர்களுக்கு கதராடையும் நினைவு பரிசும் வழங்குகிறார். தொடர்ந்து நமது அழைப்பு நேற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர் வட்டார வளமையம் நம்பியூர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். திரு உதயகுமார் அவர்கள் மலையப்பாளையம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது அழைப்பு நேற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திரு ஆடிட்டர் துரைசாமி அவர்களுக்கு நினைவு பரிசும் கதராடையும் அணிவிக்குமாறு நமது கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது அழைப்பு நேற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற தைலாம்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிக்கிறார். தைலாம்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அழைப்பு நேற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற சின்னசெட்டியாபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ரூபன் அவர்களையும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது அழைப்பு நேற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் திரு திருமூர்த்தி அவர்கள், ஆறுமுகம் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். இப்பரிசினை வழங்கிட அவர்களை இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமூர்த்தி ஆறுமுகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தற்சமயம் சிறப்பு பெறுகிறார் சின்னசெட்டியாபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள். சிறப்பு செய்கிறார் என் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் திரு திருமூர்த்தி அவர்களும் ஆறுமுகம் அவர்களும். தொடர்ந்து நூற்றாண்டுகள் கண்ட பணி வாழ்த்துறை வழங்கிட வருமாறு இப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு கு ஐயா அவர்களை ஓரிரு நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்கிடுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மலையப்பாளையம் தொடக்கப்பள்ளியினுடைய பெருமை மிக்க நூற்றாண்டு விழாவினுக்கு, இந்த சிறப்பான விழாவினுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் திருமதி ஸ்ரீதேவி அம்மா அவர்களே,
முன்னிலை வைக்கக்கூடிய பெற்றோர் சங்க தலைவர் திரு வீரசுந்தரம் அவர்களே, எஸ்எம்சியினுடைய தலைவர் திருமதி மகாலட்சுமி மூர்த்தி அவர்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி மணிமாலா அவர்களே, உதவி ஆசிரியை திருமதி சூரிய பிரியா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பெருமை மிக்க இந்த விழாவிற்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பெற்றோர் சங்க தலைவர், இதற்கு மும்முரமாக வேலை செய்து இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மலையப்பாளையத்துக்கு எனக்கும் சிறு வயதிலிருந்தே தொடர்பு உண்டு. எப்படி என்றால், நான் உயர்நிலை பள்ளியிலே படித்து கொண்டிருந்த போது எனக்கு வகுப்பு தோழராக திரு தங்கராசு அவர்கள் அமைந்தார்கள். அப்பொழுது மதிய உணவு ஒவ்வொரு நாளைக்கு நான் கொண்டு வர மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர மாட்டேன். அப்போ தங்கராசு என்னை விடாத தன்னுடைய சாப்பாட்டை கொடுத்து என்னை மதிய உணவு அருந்த செய்வார்கள். நம்பியூர் உயர்நிலைப் பள்ளியினுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய தோட்ட தென்னை மரத்து நிழலில் நாங்கள் போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம். சில நாட்கள் எனக்கு அவர் உணவு அளித்திருக்கிறார். அவர் கொண்டு வந்த அரிசியும் பருப்பு ஜோத்தில் அவங்க அம்மா தேங்காயை கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது. அந்த ருசி, அதனுடைய இனிப்பு இன்னும் என்னுடைய வாயில் இனித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். அப்படி சிறு வயது முதலே இந்த மலையப்பாளையத்துக்கு எனக்கு தொடர்பு உண்டு. நான் ஒரு 34 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றி இருக்கிறேன். 4 ஆண்டுகள் உதவி தொடக்க கல்வி அலுவலராக பணியாற்றி இருக்கிறேன். மொத்தம் 38 ஆண்டுகள் அரசு துறையிலே நான் பணியாற்றி இருக்கிறேன். அந்த வகையில் இந்த பள்ளிக்கு 1980ஆம் ஆண்டிலிருந்து 93ஆம் ஆண்டு வரை 13 ஆண்டுகள் தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக நான் இங்கு பணியாற்றி இருக்கிறேன். அப்பொழுது என்னோடு பணியாற்றியவர்கள் காலம் சென்ற திரு ராமசாமி, சாவுக்கட்டுப்பாளையம் ராமசாமி உதவி ஆசிரியர், காலம் சென்ற திருமதி சரஸ்வதி ஆசிரியை, தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய திரு எஸ் சாமிக்கண்ணன் உதவி ஆசிரியர், உதவி ஆசிரியை திருமதி KS ஜோதீஸ்வரி, அதே போல ஆயாவாக பணியாற்றிய திருமதி அங்கம்மாள், சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றிய சுப்பாத்தாள், அதே போல சத்துணவு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முத்தம்மாள் போன்ற அனைவரும் நாங்கள் ஒரு குடும்பத்தை போல ஒரு 13 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பள்ளியிலே நான் பணியாற்றி இருக்கிறேன். ஒருவர் சொன்னார் மற்றவர்கள் தட்டமாட்டார்கள், ஒருவர் சொல்லுவதை ஏற்று அனைவரும் நடப்பார்கள், ஒருவருடைய கருத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் எளிதாக. அப்படி ஒரு அருமையான வாழ்நாள் பள்ளியாக இந்த பள்ளியில நான் பணியாற்றிய பெருமைக்கு உரியவன் நான் ஒன்றும் பெரிதாக ஒன்றும் சாதித்து விடவில்லை. ஒரு நல்ல மனிதனாக ஒரு சிறுவன் எப்படி உருவாக வேண்டும் என்பதற்கு நடந்து காட்டினேன். அதுதான் நான் செய்தது. ஒரு நல்ல குடிமகனாக இந்த சமுதாயத்திலே ஒருவன் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் நடந்து காட்ட வேண்டும். அதுதான் முக்கியம். அதைத்தான் நான் செய்தேன். எல்லா குழந்தைகளிடமும் திறமை உண்டு, எல்லா குழந்தைகளிடமும் அறிவு உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. அந்த திறமையை அடையாளம் கண்டு கொண்டு நாம் சிறிது ஊக்குவித்தால் போதும், அவர்கள் வளர்வார்கள், பெரியவர்கள் ஆவார்கள். நாம் பெரிதாக ஒன்றும் சாதிக்க வேண்டியது இல்லை. அதைத்தான் நான் என்னுடைய வாழ்நாளிலே நான் இங்கு பணியாற்றிய போதும் எங்கு பணியாற்றிய போதும் நான் செய்தேன். அப்பொழுது சில காலம், இப்பொழுது மேல்நிலை பள்ளியாக இருக்கக்கூடிய இடம் தயாரானதற்கு முன்பு சில ஆண்டுகள் இதே கேம்பஸிலே, இதே வளாகத்திலே உயர்நிலை பள்ளியும் தொடக்க பள்ளியும் ஒன்றாக பணியாற்றியது.
நமது எல்லாருடைய தலைமை ஆசிரியர் திரு ஐயாமுத்து ஐயா அவர்கள் என்னுடைய ஆசிரியரும் கூட. அவர் தலைவராக இருந்து இந்த உயர்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். நான் தொடக்க பள்ளியிலே இதே வளாகத்திலே தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன். அப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. என்னுடைய தலைமை ஆசிரியர் கீழேயே நான் ஒரு ஆசிரியனாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றேன். அதே போல அப்பொழுதெல்லாம் காலையிலே பிரேயர் நடத்துவது என்றால் ஒரு 5 நிமிடம் தலைமை ஆசிரியர் பிரேயர்லேயே அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு 5 நிமிடம் பிரேயர்லேயே ஸ்ட்ரக்சர் சொல்லிக் கொடுப்பார், இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் சொல்லிக் கொடுப்பார். அதே போல அது 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமன்று, 1ஆம் வகுப்பு மாணவர்களிலிருந்து அதை சொல்லுவான், அந்த ஸ்ட்ரக்சரை படிப்பான். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பள்ளியில் நடந்தது. உயர்திரு ராமலிங்கம் ஜெயார் கணக்கு மாஸ்டர் என்றாலே படியாத பையன் கூட படிப்பேன். அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கின ஆசிரியர் இந்த பள்ளியில பணியாற்றினார். அத்தகைய காலகட்டத்தில் நான் பணியாற்றியது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே போல இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அடிக்கடி பள்ளிக்கு வந்து பார்ப்பார்கள், என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பது. திரு காலம் சென்ற சின்னக்குட்டி கவுண்டர் அவர்கள் தான் பெற்றோர் சங்க தலைவராக மேசக்காரர் இருந்தார் அப்பொழுது. அதே போல கம்யூனிஸ்டுக்காரர் திரு வெங்கடண்ணா அவர்கள் அடிக்கடி பள்ளிக்கு வருவார். சத்திரத்தனம் கம்யூனிஸ்ட்காரர் அடிக்கடி பள்ளிக்கு வந்து எப்படி நடக்கிறது என்று பார்ப்பார். திரு அங்கப்பன் அவர்கள் அடிக்கடி பள்ளிக்கு வருவார். அப்படி அவர்கள் எல்லாம் வந்து பள்ளியிலே கண்காணிப்பார்கள், என்ன நடக்கிறது, ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்பார்கள். அப்படியெல்லாம் நாங்கள் பள்ளி நடத்தினோம். அதனாலே தான் இந்த பள்ளி மிக சிறந்த பள்ளியாக இருந்தது. 1925 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளி இந்த வட்டாரத்திலே ஏற்பட்டது என்றால் ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல. அப்பொழுதெல்லாம் கல்வி என்றாலே ஒரு ஊருக்கு 2 பேர் 3 பேர் தான் படித்தவர்களாக, எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு கடிதம் வந்தால் கூட அவர்களை தேடி சென்று என்ன சொல்லுகிறது படித்து காட்டுங்கள் என்பார்கள். அப்படி திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்த காலகம் அது. அந்த காலத்திலே இந்த வட்டாரத்தில் வேறு எங்கும் பள்ளி கிடையாது, மலையப்பாளையத்தில் தான் பள்ளி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு புனித பூமி இது. அப்படிப்பட்ட பள்ளியிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை நானும் பெற்றேன். இப்பொழுது 100 ஆண்டு காணக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சியிலே இந்த பள்ளியில பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பெறுகிறார்கள். அது அவர்களுடைய வாழ்நாளில மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அப்படி ஒரு சிறந்த பள்ளியாக இந்த பள்ளி இருக்கிறது. என்னுடைய காலத்திலே தான் கரிச்சிபாளையத்தில் ஒரு பள்ளி தொடங்கி வைத்தேன். இந்த பள்ளியோடு ஒரு துணை பள்ளியாக கரிச்சிபாளையத்திலே தொடங்கியது. இப்போ அது 33 ஆண்டுகள் கடந்து விட்டது அந்த பள்ளிக்கு. நான் சமீபத்தில் பேசிக்கொண்டிருந்தேன், திரு ரவி அவர்கள் அந்த பள்ளியில குழந்தைகளுடைய எண்ணிக்கை மிக குறைந்து வருகிறது. அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூடுதலாக சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் 1ஆம் வகுப்புல வந்து சேர்றீங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் அவங்களுடைய அந்த பையனுடைய பெயரில் டெபாசிட் பண்றது. அரசாங்கம் பண்ற வேலையை ஒரு சாதாரண பொதுமக்கள் பண்ணுகிறார். அப்படி ஒரு உயர்ந்த மனப்பான்மை. அப்படி அந்த பள்ளியை வளர்த்த அந்த பெற்றோர் முயற்சிக்கிறார். அப்படி ஒரு சிறந்த பெற்றோர்கள் வாழக்கூடிய இந்த பள்ளி 100 ஆண்டு பல நூறாண்டுகள் வாழ்க, பேரும் புகழுமோடு சிறந்து வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நூற்றாண்டு விழா காணும் இப்பள்ளியில் தான் பணியாற்றிய பணிக்காலத்தினுடைய பசுமை நினைவுகளை அசை போட்டு எங்களையும் எங்களது பள்ளி நாட்களுக்கு அழைத்து சென்ற எம் பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமிகு கு ஐயாவு அவர்களுக்கு எமது நன்றிகள். தற்போச்சமயம் எம்மோடு வந்து இந்த விழாவில் இணைந்திருக்கின்ற திருமதி வனிதாமணி தலைமை ஆசிரியர் கரிச்சிபாளையம் மற்றும் உதவி ஆசிரியர் கரிச்சிபாளையம் அவர்களை இப்பள்ளியின் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் தற்சமயம் அம்பியூர் ஊராட்சி பகுதியிலே மேலும் 3 பள்ளிகளில் நூற்றாண்டு விழா நடைபெற இருப்பதால் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி ஸ்ரீதேவி MAB அவர்கள் வட்டார கல்வி அலுவலர் நம்பியூர் அவர்கள் தற்சமயம் தலைமையுரையாற்றி இருக்கிறார். அவரை தலைமையுரையாற்றிட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மலையப்பாளையம் பள்ளியில் ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவில்
இனிய விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இவ்வொன்றியத்தில் 4 பள்ளிகள் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. அதில் நமது மலைப்பாளையம் பள்ளி இருப்பதை மிகவும் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஆரம்ப பள்ளியாக இருந்து நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு பின்னர் உயர்நிலை பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டு இன்று மீண்டும் தொடக்கப்பள்ளியாக செயல்படுகிறது என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பெற்றோர், ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைத்து பெற்றோர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் ஆன்றோர் பெருமக்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் அருகாமையில் உள்ள பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நூற்றாண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற வரவேற்புரையாற்றிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி 100 ஆண்டுகளை கடந்து 111வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கிறது. இப்பள்ளியை பொறுத்தவரையில் பல கல்வியாளர்கள் உருவாகியுள்ளார்கள். இதில் படித்த அன்பர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பியூர் ஒன்றியத்தில் ஒரு சிறந்த பள்ளியாக இப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. மாணவர்கள் அதிகம் கொண்ட பள்ளிகள் மற்றும் தமிழ் வழி ஆங்கிலம் வழி இரண்டும் இப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிதாக இந்த ஆண்டு முதல் பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் அறிமுகம் செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியானது மென்மேலும் வளர்ந்து பல நூற்றாண்டுகளை காண வேண்டும் என்று பல நல்ல கல்வியாளர்கள் உருவாகி இந்த சமுதாயத்திற்கும் முன்மாதிரியாகவும் உயர்ந்த பதவிகளுக்கு சென்று இந்த ஊரின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும். தான் கற்ற கல்வி மூலம் இன்னும் அருகே குழந்தைகளுக்கு உதவி புரிகின்ற நல்ல எண்ணங்களை உருவாக்குகின்ற பள்ளியாகவும் செயல்பட வேண்டும். சிறப்பாக கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் திறமையை காட்ட இந்த நூற்றாண்டு விழாவிற்கு நன்கொடையாகவும் பொருளாகவும் உடல் உழைப்பாகவும் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையை ஏற்று எம்மை வாழ்த்திய எம் பள்ளியை நூற்றாண்டுகள் எம் பள்ளியை வாழ்த்திய திருமதி வி ஸ்ரீதேவி அவர்கள் வட்டார கல்வியாளர் அவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழாவில் நம்மோடு வந்து இணைந்திருக்கின்ற நம்பி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு இளங்கோ ஐயா அவர்களையும் எலத்தூர் பட்டதாரி ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என்று விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் சார்பாக திரு மெய்யப்பன் அவர்கள் நூற்றாண்டு காணும் எம் பள்ளியை வாழ்த்தை வழங்க இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மலைப்பாளையம் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா மிக சீரு சிறப்பமாக நடைபெற்று வருகிறது. ஒரு விழா தொடங்குவதற்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆட்கள் எல்லாம் மாணவர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள்லாம் முன்னரே வந்து இங்கு காத்திருந்து இந்த விழாவை தொடங்கி நடத்துகிறார்கள் என்றால் அது மலைப்பாளையம் பள்ளியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக இந்த பள்ளி செயல்பட்டு வருகிறது. 100 ஆண்டுகளில் ஒரு ஆண்டிற்கு 50 மாணவர்கள் வெளியேறினால் கூட இன்று 5000 மாணவர்கள் இந்த பள்ளியிலிருந்து வெளியேறி இருப்பார்கள். 5000 மாணவர்களில் மருத்துவர்களாக, கல்வியாளர்களாக, பொறியாளர்களாக, தொழிலாளர்களாக, தொழில் முனைவோர்களாக மாறியிருப்பார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா பெருமை மிக்க தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் பணியாற்றிய தலைமை ஆசிரியருடைய அவங்களுடைய அந்த முன்னிலையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அதை சொல்வதற்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அந்த முன்னெடுப்பு நூற்றாண்டு விழா. திருவள்ளுவர் சொல்வது போல அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொல்வார். அப்படிப்பட்ட இந்த மேடை அறிவுடையார்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர்கள் நல்ல ஒரு மாணவர்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த முன்னாள் மாணவர்கள் தான் இந்த விழாவை மிகச் சிறப்பாக முன்னெடுத்திருக்கிறார்கள். தலைமை ஆசிரியர் ஒருங்கிணைக்கின்றார்கள். ஆனால் எல்லா வகையான முன்னெடுப்புகளையும் அந்த முன்னாள் மாணவர்கள் முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் பெருமக்கள் சொன்ன வழிகாட்டல் தான் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த முன்னெடுப்பை இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே முயன்று வரலாற்றை படித்தல் வேண்டும், இயன்றால் வரலாற்றை படித்தல் வேண்டும், முடிந்தால் வரலாறாகவே வாழ்தல் வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வரலாறாகவே வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் தலைமை ஆசிரியர் பெருமக்கள், இந்நாள் ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஒருங்கிணைந்த பள்ளிகள் சார்பாக நூற்றாண்டு விழா வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி. 30 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எமது கணிதாசிரியர் திரு ஜேஆர் ஐயா அவர்கள் சொல்வார்கள், இது எம் பள்ளி எண்ணி நானும் என்னை எண்ணி எம் பள்ளியும் பெருமை அடைகிறோம் என்று. அந்த வாக்கியம் தற்சமயம் தமிழகமெங்கும் அனைத்து அரசு பள்ளியிலும் பெரும்பாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இப்பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் நாங்கள் ஒரு சிறு நன்றிக்கடனாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கிய ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கிட வருமாறு எமது ஜே ராமலிங்கம் ஐயா அவர்கள், முன்னாள் ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி செம்மம்பாளையம், மலையப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணியாற்றியவர். இப்பகுதியில் அனைவராலும் அறியப்பட்டவர். தற்சமயம் அவர் நம்மிடையே வாழ்த்துறை வழங்குகிறார். நூற்றாண்டு விழாவுக்கு வருகை வந்திருக்கும் மேடையில் வீட்டிற்கும் கல்வியாளர்களுக்கும் மற்றும் என்னுடைய உயிரின மேலான முன்னாள் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1912 இந்த எலிமெண்டரி ஸ்கூல் தொடர்ந்துச்சு. 75 மிடில் ஸ்கூல், 80 ஹை ஸ்கூல். நான் சில பெரியகிட்ட கேட்கும் பொழுது 1912 இருந்து 75 இங்க 5ஆம் வகுப்பு ஒரே ஒரு பில்டிங் தான் இருந்திருக்குது. அப்பெல்லாம் மணல்ல ஆனா போட்டு வாழ்ந்தாங்க. இந்த 8 கிராமம், இந்த வல்லக்கோயில் கிராமத்தில் முழுவதும் ஹையஸ்ட் எஜுகேஷன் 5ஆம் வகுப்பு தான், 6ஆம் வகுப்பு எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே மலைப்பள்ளி ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு தான் இருக்குது. இப்படி எத்தனை வருஷம்? 20-30 வருஷம். 75 மிடில் ஸ்கூல் வந்தது. மிடில் ஸ்கூல்ல வரும்பொழுது அங்க ஹையஸ்ட் எஜுகேஷன் யாருன்னா அங்க 8ஆம் வகுப்பு. இங்க இருக்கிற தெய்வான இவங்க எல்லாம் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க. 9ஆம் வகுப்பு போகல, 10ஆம் வகுப்பு போகல. ஏன்னு தெரியல. மலைப்பழத்தில் 8ஆம் வகுப்பு இருந்தது. ஹையஸ்ட் எஜுகேஷன் 8ஆம் வகுப்பு தான். அப்போ 8ஆம் வகுப்பு என்ன பண்ணாங்கன்னா, திருப்பூர் இருக்குது, கைத்தொழில் இருக்குது, அங்கேயே போய் பிள்ளைகள் கூட்டி போயிடுவாங்க. 80 ஹைஸ்கூல் வந்தது. 80 ஹைஸ்கூல் வந்தபோது ஐயாமத்தானுடைய எனக்கு இரு கைகளாக இருந்தவர் நம்ம ஐயா சாரமும் நம்முடைய ஐயாமுத்து ஐயாமும். ஐயாமுத்து ஐயானுடைய பட்டறையில் வாட்பெருக்கள் நாங்கள். ஐயாமுத்தை கேட்டேன், ஐயா 80 ஸ்கூல் வந்தது, இங்க யாரு கேட்டோம்னா பழனிசாமியாரு ஒரு 2-3 பேர் தவிர யாருமே எட்டுப்பட்டி கிராமத்துல யாருமே 8ஆம் வகுப்பு மேல ஹையஸ்ட் எஜுகேஷன் இல்லை. அது உண்மை. குமாரபடி அன்பர்களும் மலையப்பள்ளி அன்பர்களும் சரி, மற்றவங்க இங்க இதுக்கு முன்னே 8ஆம் வகுப்பு யாருமே கிடையாது. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு டீச்சர் யாரும் கிடையாது. ஐயாவும் சாரி கேட்டா, ஏன் சார் நன்றாம அப்படின்னா, இதான் சார் ஹையஸ்ட் எஜுகேஷன் போற அளவுக்கு எந்த விதமான ஊக்கமும் யாருமே அது இன்ட்ரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஐயாமுத்து ஐயாமும் ஐயா சாருடைய துணையோடு ஆசிரியர் துணையோடு ஒரு மீட்டிங் போட்டோம். 82 முதல் மாணவர்கள் டெக்கல் பண்ணிடலாம் பாரு. 82 முதல் மாணவர்கள். அடோட நடராஜ் பண்ண போல 80 முதல் மாணவர்கள் வந்தோடனே 80 முதல் மாணவர்கள் வந்தோடனே, சார் 2 மாசம் இருக்குது, எப்படியாவது பாஸ் பண்ணணும். மேத்ஸ் மாஸ்டர் வரல எதிர்பார்த்தே இருந்தாங்க. என்ன பண்றது, எக்ஸாம்ஸ் 2 மாசம் இருந்தது. பார்த்தா ஒரு பையன் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. மேத்ஸ் மாஸ்டர் இல்லை, கணிதாசிரியர் இல்லை, ஏன் நோட்ஸ் வச்சு கணக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாலும் பார்த்தா 2 நாள் பார்த்தோம், 3 நாள் பார்த்தா யாரும் படிக்கிற மாதிரி ஐடியா கிடையாது. என்கிட்ட கணக்கு மாஸ்டர் வருவாருன்ட்டு அப்பெல்லாம் நான் வேலையில்லா பட்டதாரியா இருந்தேன். விவசாயியா இருந்து 5 வருஷம் விவசாயியா இருந்து அப்ப வரும்பொழுது பின்னாடி ஒரு குரல் கேட்குது, இந்த மேத்ஸ் மாஸ்டர் எதிர்பார்த்தவே ஒரு ரயில்வே கரிமான ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சாமிக்கு சொல்றாரு. சரி என்ன பண்றதுன்ட்டு அதுல இருந்து இந்த 2 மாதங்கள் படித்து சில டாக்டரையும் சில இதை உருவாக்கினேன். அப்புறம் 82 இருந்து 95 முடிய டிசிஎமும் மார்க் ஷீட்டு கையில் கொடுக்க மாட்டோம். நீ எந்த ஸ்கூல் போய் சேர, மலைப்பாளையம் ஸ்கூல் இருந்து நம்பீர் பாரியா போ, நம்பீர் சேர்த்து அட்மிஷன் பண்ற, கோவி பாரியா இதுக்கு அமாசி பாரியா, எல்லா மாணவர்களையும் எல்லா மாணவிகளையும் ஹையர் எஜுகேஷன் படிக்க வச்சேன்.
ஆசிரியருடைய ஐயாவுடைய தலைமையில ஹையர் எஜுகேஷன் படிக்க வச்சேன். எல்லா மாணவ அப்போ 80க்கு மேல ஒருத்தர் கூட 8ஆம் வகுப்புக்கு மேல இல்ல, யாருமே டிகிரி இல்ல, யாருமே இப்போ 9ஆம் வகுப்பு +2 கிடையாது, 72 +2 வந்திருக்குது. அப்படி 15 வருடங்கள் ஐயாமுத்து ஐயருடைய தலைமையில நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களையும் 12ஆம் வகுப்பு படிச்சு விட்டுட்டு எங்க போற டிகிரி போ அப்படின்னு டிகிரி படிச்சு இன்றைக்கு அந்த 14 ஆண்டு காலம் உழைப்பு வீட்டுக்கு 2 பட்டதாரிகள் இருக்காங்க. பெண்கள் அதிகம், வீட்டுக்கு 2 பட்டதாரிகள் இருக்காங்க. சரி, எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா நிலையுமே சட்டம் ஒழுங்கு அமைதியும் இருக்குது. மலைய பாடத்துல அப்படி அனுபவிச்சேன். பட் சட்டம் ஒழுங்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டிலேயே தயவுசெய்து கேளுங்க, முதலாக 1985 முதலாக யூத் பார்லிமெண்ட் அமைச்சேன். ஏன் யூத் பார்லிமெண்ட் அமைச்சேன்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு அவர்களே காவலன், எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஆசிரியருக்கு வர்றதே இல்லை. யூத் பார்லிமெண்ட் அமைச்சேன். இவரும் ஒரு அமைச்சர் தான். யூத் பார்லிமெண்ட் அமைச்சு முதலமைச்சர், சபாநாயகர், எல்லா துறை அமைச்சரும் அமைச்சு அந்த பணி வந்து பிரிச்சு கொடுத்தேன். பணி பிரிச்சு கொடுத்தனால அது அட்டானமஸ் பாடி, யாரும் உள்ளவா கூட ஆசிரியருக்கு சம்மந்தமே கிடையாது. அட்டானமஸ் பாடி முடிச்ச உடனே அந்த மாசம் ஒரு தடவை கூடும். முதலமைச்சர் கூட்டுவாரு, தோட்டக்கலை அமைச்சர் மரணிப்பாரு, உணவு அமைச்சர் சதி, இப்படி ஒவ்வொருத்துக்கும் பிடிக்க. தயவுசெய்து கைது போகலாம். இந்த வகுப்புல இந்த உங்கள் பீரியட்ல மினிஸ்டர் கைதுக்குள்ள ப்ளீஸ், மினிஸ்டர் கைதுக்குள்ள எல்லாம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லா மக்கள் இருந்தாங்க. அதனால சட்டம் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டிற்கு அவங்களே காவலன், அமைதியாக இருந்தது. சரி, மார்க் எப்படி இருக்கிறது? அதாவது கணக்காசிரியர்னா கண்டிப்பும் உண்டு கருணையும் உண்டு. கண்டிப்பும் கருணையும் இருக்கிறதுனால நான் வந்து நல்லா படிக்க வச்சு. என்ன காரணம்னா பெற்றோர் தான் காரணம். சார், ஜூன் மாதம் ஆரம்பிச்சோடனே ஒரு பெற்றோர் மீட்டிங் போடுவேன். காலாண்டுக்கு ஒரு பெற்றோர் மீட்டிங், அரையாண்டுக்கு ஒரு பெற்றோர் மீட்டிங், முழாண்டுக்கு மேல ஒரு பெற்றோர் மீட்டிங். அந்த பெற்றோர் மீட்டிங்ல 100க்கு 10ஆம் வகுப்பு படிக்கிறவே எல்லாம் வந்தே ஆகணும். வரலைன்னா கூட்டி வந்து ஆகணும். பெட்ரோல் கொடுத்து இன்னும் செய்வேன். ஜூன் மாதம் வரும்பொழுது இப்படித்தான் நடத்துவேன். ஒரு நாள் கூட லீவ் எடுத்தாலும் அந்த கணக்கை பாதிக்கும். விடவே மாட்டேன், லீவ் எடுத்தா உள்ள விட மாட்டேன். பெற்றோர்கள் வருவாங்க. அந்த பெற்றோர்கள் மிக அருமையான பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை எஜுகேட் பண்ணி இன்னைக்கு பஸ்ஸை நான் வந்து பெருமை சொல்ல வரல. 79 ஃபெயில் மார்க், மேத்ஸ்ல 79 ஃபெயில் மார்க், கைது 80 மார்க், கைது 79 ஃபெயில் மார்க், இங்கிலீஷ் 60 ஃபெயில் மார்க். சரி, கிராமர் எப்படி? நான் 2 நிகழ்ச்சி சொல்றேன். காலங்கருதி கொஞ்சம் என்ன இதற்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, முடிச்சுக்கிறேன், சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். 2 சொல்லி ஆகணும். 2வது ஜூலை மாதம் கிராமர், எல்லாமே கிராமர் கம்ப்ளீட்டாக கிராமரை பற்றி இங்கிலீஷில் பேச வைப்பேன் நான். சார், வாழ்க்கை கல்வின்னு விழிப்பது ஒன்று இருக்குது தெரியுமா? இந்த வாழ்க்கை பிரிவில் பாடவே நடத்த மாட்டேன். ஒன்று பெண்களுக்கு, ஒன்று மாணவர்களுக்கு, ஒன்று பட்டிமன்றம், இப்படி பார்த்து பொது அறிவு வளர்த்தினானுங்க. இத்தனை வளர்த்தினால இன்னைக்கு இந்த பள்ளியில பாலைவனமாக இருந்த பள்ளி மாணவர்களுடைய துணை கொண்டு இன்று சோலைமனம் 1000 மரம் நட்டு முடிச்சிருக்குது. ஒரு மரம் கூட இல்லை, 1000 மரங்கள் நட்டு முடிச்ச நானுங்க. இன்று வாங்காவே பறந்து நிற்கிறது, பதுமைச்சோலையா இருக்கிறது. அது எண்ணி நாம் படிப்பது. இன்னைக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் 40 வயசுக்கு பிறகு 96 முத ஆறுமுகம் நடராஜ் எல்லாம் முத மீட் பண்ணாங்க. எப்ப அவன் பாரம்பரியத்தோடு வந்தாங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டு பண்ணாங்க. அப்படி 4-5 ஓட்டுக்கு பண்ணி 40 வருஷத்துக்கு பிறகு வந்த வரங்க மாணவர்கள் தான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அந்த நட்ட மரம் இருக்கு இல்லையா, அதை போய் கட்டி பிடிச்சான். நான் வளர்த்த மரம், நான் வளர்த்த மரம், அன்று வளர்த்த மரங்கள் என்று மாணவர்களுக்கு இருந்தது. ஆகவே இந்த பள்ளிக்கு எண்ணி உழைத்து இன்று வீட்டுக்கு ஒரு பட்டதாரியும் குமாரபாளையம்னா ஆடிட்டர், அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரிகள் பெண்கிறதுனால இன்று மலைநேர் இருக்குது. இந்த ஊர் நான் வாழ்ந்த ஊர் 35 வருஷம். நான் இங்க என்னை கட்டி கொடுத்தது 45 வருஷம். 42 காலமாக இன்று ஒரு கணிதாசிரியராக இருக்குன்னா உண்மையோடு என் மாணவர்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மாணவரையும் பார்க்கும் பொழுது
மிகச்சிறந்த மாணவர்கள் பார்க்கும் பொழுது இவன் இப்படியா அவனை இப்படியா என்று நான் மனம் போட்டு வருகின்றேன். இந்த ஸ்கூல் டீச்சர் பற்றி சொல்லணும். மணிமாலா இருக்காங்கல்ல, மணிமாலா 7ஆம் வகுப்புல ஒரு பிடிஓட ஒர்க் பண்ணாங்க. அழுவாங்க வந்து, சார் அந்த பையன் படிக்க மாட்டாது என்ன சார் பண்ணிட்டு அவங்க அழுவாங்க. 2 டீச்சர்ஸ் இருக்காங்க, ஒன்று மாத்தானத்துலேருந்து வந்தாங்க. 3 டீச்சருமே நான் மேலிருந்து பார்க்குறேன், நேரம் அப்புறம் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததே கிடையாது. அப்படி சின்சியர் ஒர்க்கர். இந்த 3 வேலை டெய்லி நான் வந்து பார்த்துனானுங்க. ஆகவே இந்த பள்ளியுடைய வேர்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. தயவுசெய்து இந்த பள்ளி எண்ணி நானும், என்னும் பள்ளியும், இந்த மாணவர்களை எண்ணி நானும், என்னை மாணவர்களும் எங்கு பெருமடைய வாழ்க வளமுடன் வணங்குகின்றேன். தற்சமயம் இருக்கிற கல்வி சூழ்நிலை நிறைய ஆசிரியர் இருக்கீங்க. இப்பெல்லாம் வந்து மாணவர்களையும் மாணவர்களுடைய பெற்றோர்களையும் கண்டுதான் ஆசிரியர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான யதார்த்தம். ஆனால் நாங்கள் பயின்ற காலத்தில் மேல்நிலை பள்ளியிலெல்லாம் அப்போ 1000 ஸ்டூடெண்ட் இருக்கு, 985 பேர் நாங்கள் படிக்கும்போது இங்கே மிளகாய்க்காரர் மேடுங்கிற இடத்துல அவர் வச்சிருக்கிற டிவி சவுண்டு 985 பேர் அப்படியே உட்காருவான் அந்த டிவி சவுண்டுக்கு. அதுதான் உண்மை. இது இந்த மேடையில் வந்து நாங்கள் சொல்லலைன்னா என்னைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம், எங்களுக்கு என்னைக்கு மேடை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அவரிடம் பயின்று 30 வருடம் ஆயிடுச்சு. காலையிலேயும் சாயங்காலம் வாக்கிங் போறாரு. நாங்கள் வேலைக்கு போகும்போது ஆப்போசிட்ல போனால் வண்டி 60 எங்களையும் அறியாமல் எக்ஸலேட்டர் ஸ்லோ ஆகுது, கால் பிரேக்கை பிடிச்சி அமுத்துது. அது பயமா மரியாதையா அவரிடம் கற்றுக்கொண்ட பாடமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அது உண்மை. அடி விழுந்தது, அடி மட்டுமே இப்ப அடி எல்லாரும் அடிச்சா அந்த மாதிரி சாதிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாதுங்கன்னா, அவரிடம் அந்த ஒரு தனி திறமை இருந்தது என்று சொன்னால் அது ஒரு இம்மியளவு கூட மிகையாகாது. மிளகாய்க்காரர் அந்த இதுகிட்ட அவருடைய வண்டி சத்தம் கேட்டுச்சுன்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல 985 பேரும் சமணங்கால் போட்டு உட்காருவாங்க. ஒரு விசில் அடிச்சாரு அப்படின்னா இன்க்ளூடிங் ஆசிரியர்கள். அதுதான் அவருடைய தனித்திறமை. அது எல்லாத்துக்கும் அதனுடைய இது வராதுங்க. இப்ப இருக்கிற ஹெட்மாஸ்டர் சொன்னா கீழே இருக்கிறவங்க கேட்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் இப்ப இருக்கிற பெரிய பாலிடிக்ஸ். ஆனா அவர் விசில் அடிச்சாரு, அவர் உள்ள வந்துட்டாருன்னா ஆசிரியர்கள் மேற்கொண்டு பயப்படுவாங்க. அந்த மாதிரி வச்சிருந்தாரு. அதனாலதான் அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு 2 பட்டதாரிகள் இன்று இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே அது அவருடைய உழைப்பு. இந்த நேரத்தில் இது ஒரு நன்றிக்கடனாக நாங்கள் அவருடைய பெருமைப்படுத்தும் தருணமாக ஜேஆர் ஐயா அவர்கள் எங்கள் மலையப்பாளையம் பகுதி கிடைத்த பொக்கிசம் 100 ஆண்டு காலம் இந்த பள்ளி 100 விழாவை கொண்டாடுவது போல அவருடைய 100 பிறந்தநாளையும் இப்பள்ளியிலேயே நாங்கள் கொண்டாடும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல உதயகிரி முருகனை இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கிட வருமாறு, அதற்கு முன்னதாக இப்பள்ளியினுடைய மாணவி அவர்கள் தன்னுடைய ஆங்கில புலமையால் உங்களை எல்லாரையும் வரவேற்க இருக்கிறார்கள். தற்பொழுது மாணவியின் மழலை குரலில். Good evening to one and all. Honorable Chief Guest, respected teacher, dear parents and all members, we cordially invite you to this grand centenary annual day celebration which is going on in our school campus today. Once I welcome you all to this grand annual day celebration. Thank you. ஆம், நமது கல்வி அமைச்சர் சொல்லியதுவாக அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை மிக அழகாக தன்னுடைய மழலை குரலால் ஆங்கிலத்தில் உங்களை எல்லாரையும் வரவேற்ற அந்த மழலைக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கிட வருமாறு திரு சாமிக்கண்ண ஐயா அவர்கள் பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனுபவத்து முத்திரைகள் அச்சார சிறுவனியால் தனித்தமிழின் சுவைகண்ட காரணத்தினால் என்னுள்ளே கொட்டி கிடப்பதை குவிக்கின்றேன். அவையெல்லாம் எட்டி கசப்பு என்றால் என் செய்வேன் நான் இளையோன். எங்கிட்ட படித்த பொண்ணு வந்து பிஹெச்டி பிடிச்சிட்டு பெரிய பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்காங்க. அதே மாதிரி ராமலிங்க சொல்லி கொடுத்த சப்ஜெக்டில் என்னுடைய பொண்ணு வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் லெக்சராக இருக்கா. இதெல்லாம் எப்படி வந்துன்னா இங்கே படித்ததுனால தான், இங்கே வந்ததுனால தான் எங்களுடைய குழந்தைகள். அதுவும் இல்லாத வீரசுந்தரம், நடராஜ, ராமசாமி ஆளுகளை ராமூர்த்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அரிசியும் பருப்பு சோறு தின்ன மாதிரி இருக்குது எல்லாம். அது தெய்வானை பார்த்தா நான் ஒரு தடவை கியூவர்ஸ் நின்றுருக்கிறேன். ஒரு மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டார் ஒருத்தர். அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் உதவி கேட்கறதுக்கு அந்த தெய்வானைட்டு போயிருந்தேன். என்னை பார்த்தோன்னே அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்து என்ன வேணுமோ எல்லாம் பர்டிகுலரில் எழுதி கொடுத்து, அதான் ஐயா படித்ததுக்கு பண்பாடு. சும்மா பள்ளிக்கூடத்தில் வந்தால் பிடிச்சேங்க எத்தனை அந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி. அதே மாதிரி ஜேஆர்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு தடவை 97 மார்க் வாங்கிட்டார் ராஜலிங்கனுடைய பையன். அடித்து கண்ணாடியை உடஞ்சி அப்போ நான் போய் கேட்கல.
அப்புறம் மறுநாள் சாயந்தரம் வந்து ஏன் இப்படி தெரியாமல் அடிச்சுட்டு சாமிக்கு என்ன அப்படின்னாரு. அது மாதிரி மோகன்குமார், விஜயகுமார் இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் நான் 17 ஆண்டுகள் உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 17 வருஷமாக இருந்திருக்கிறேன். அது காரணம் என்ன, ஊர் பொதுமக்கள் ஐயரே வாத்தியாரே அப்படியே வாழ்ந்துட்டேன். அப்புறம் ரெண்டாவது வந்து என்னுடைய மாணவி உஷாராணியுடைய பேச்சு கேட்குறதுக்குனே நான் வந்தேன். நான் கோயம்புத்தூர் இருந்துட்டு இப்போ இது மீட்டிங்காக நான் வந்தனுடைய கடவுளுடைய அனுகிரகத்தில் எல்லா செல்வம் பெற்று பெருவா கண்ணனை சொல்லிக்கணும். கண்ணை வந்து சரியான மண்ணாதி மண்ணை எல்லாம் ஒன்றும் தெரியாதனாட்டு இருப்பான், ஆனால் தூண்டி விட்டு போய் கிளாஸ் எங்கிட்ட படித்தான். அது மாதிரி நல்ல விதமாக இருந்து இந்த பள்ளி இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக்கொள்ள. நன்றி, வணக்கம். நன்றி. யாருமே எந்த இடத்துக்கு போயிட்டாலும் ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு போயிட்டாங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, நம்மளுடைய அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அந்த இடத்துக்கு போனா அவங்கள வந்து ஐயா சார்னு தான் கூப்பிட முடியும். இல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு போயிட்டாங்கன்னா ஐயா சார்னு தான் கூப்பிட முடியும். ஒரு ஆசிரியர் மட்டும்தான் தன்னுடைய மாணவன் எந்த இடத்துல வேணாட்டே இங்க வாடான்னு கூப்பிட முடியும். அந்த வகையில உலகமே வந்து சென்னை சில்க்ஸ்னா மிகப்பெரிய ஒரு குழுமம், அவரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவரு, இன்னொருத்தர் ஒரு கலெக்டர் அப்படிங்களா. ஆனா ஐயா எவ்வளவு ஒரு உரிமையா தெய்வான நம்ம ராமூர்த்தி, இந்த உரிமை யாருக்கு வரும்? ஆசிரியர், அந்த ஆசிரியர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் வரும். வகையில் மிக அழகாக யதார்த்தமாக தன் பெயரை சொல்லி வகுப்பெடுப்பற மாதிரியே பேசின சாமிக்கண்ணா ஐயா அவருக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருமாறு நமது பள்ளியுடைய முன்னாள் மாணவர் ஆடிட்டர் துரைசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் வீட்டிற்கும் கல்வியாளர்களே, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து, ஒருவன் இப்பிறவியில் கற்ற கல்வியானது இப்பிறவியில் மட்டுமல்லாமல் 7 பிறவியிலும் தொடர்ந்து பின் சென்று வரும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார். அத்தகைய கல்வியை தந்த நம்ம ஆசிரியர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். அம்மா அப்பா ஆசிரியர் குரு, அதற்கு பின்னாடிதான் தெய்வம். அப்ப தெய்வத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள் தான், நம்மளுக்கு எல்லாம் குரு ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்கள் நம் மாணவர்களை, முன்னாள் மாணவர்களை இந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து படிக்க வச்சனாலதான் நம்ம எல்லாம் முன்னாடி நல்ல நிலைமையில் இருக்கிறோம். விவேகானந்தர் அவர்கள் சொல்கிறார்கள், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திரு அப்படின்னா உணவு பசி சொல்லவர். அறிவு பசி, ஒவ்வொரு குழந்தைக்கும் அறிவு பசி இருக்க வேண்டும். பசித்திரு, அப்போ அறிவு பசி இருக்க வேண்டும். முன்னாள் மாணவர்களாகிய நாங்கள், எங்களுக்கு எப்ப அறிவு பசி வந்ததுன்னா, நாங்க குமராவத்திலிருந்து 5வது முடிச்சுட்டு 6வதுக்கு மலைப்பாளையம் இதே ஸ்கூலுக்கு வருவோம். அப்ப வரும்போது நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் பார்ப்பாங்க, ஓ நீ குமராவத்து மாணவனா, சரி பாபா நீ ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுது, ஏபிசிடி சொல்லு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு முதல்ல வந்தோன்னே ஏபிசிடி சொல்லும்பாங்க. 6வது நாங்க இங்க வரும்போது, அப்போ வரும்போது நம்ம திரு பழனிசாமி ஆசிரியர் அவர்கள் 6வதுலேருந்து 10வது வரையில பாடம் எடுத்தாரு. அப்ப வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட் கொட்டுத்தா தொடையில கிள்ளி வைப்பாரு. இது நம்ம முன்னாள் மாணவர்களுக்கு ஞாபகம் இருக்கா? கைதுங்க. அவருடைய ட்ரீட்மெண்ட் இப்ப பண்ண என்ன ஆகு? பழனிசாமி ஆசிரியர் என்ன பண்றாரு? பழனிசாமி ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார்.
அப்படின்ட்டு மாறிடு. நம்ம படிச்ச காலம் எப்படி அப்படி படிக்க வச்சிருக்காங்க நம்மள. நான் அதனாலதான் நம்ம அந்த அளவுக்கு தரம் உயர்ந்திருக்கிறோம். பசித்திரு அந்த டைம்ல நம்மளுக்கு பசி அருவி பசி வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு இவங்க நம்மளை படிக்க வச்சதுனாலதான் நம்மளுக்கு அருவி பசி வந்தது. அதே மாதிரி தனித்திரு, தனித்திருனா 6வதுல இருந்து 10வது வரையில நாங்க 1981-82 செட் SSLC ஃபர்ஸ்ட் செட் நாங்க. அப்ப என்ன ஆகுது, ஒரு தம்பதிக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லாம பல வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையை எப்படி பார்த்துக்குவாங்க? எல்லா ஆசிரியர்கள் எல்லாமே எங்களை வச்சு செஞ்சுட்டாங்களே. 81-82 SSLC ஃபர்ஸ்ட் செட் நாங்க. அப்ப திரு ஜெயஆர் சார் இருக்காரு, கணக்கு மாஸ்டர். அவர் கிளாஸுக்கு வந்தாவே சும்மா அதிர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கண்டாவே ஸ்கூலே நடுங்க. இப்ப அவர் கண்டாவே நான் கையை நீட்டு எனக்கு பழக்கம் வருது அடி வாங்குறக்கு. அந்த அளவுக்கு பெரம்புலையோ எப்படி போலீஸ் லத்தியோட சுத்துறாங்க அந்த மாதிரியே ஸ்கூல்ல தடியோட தான் சுத்துவாரு. அவர் கண்டாவே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் கணக்கு பயிற்சி கொடுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம முன்னாள் மாணவர்கள் அந்த அளவுக்கு தரம் உயர்ந்து தனித்திறமையோடு நம்ம இருக்கிறோம். உண்மையிலுமே அவங்க ரொம்ப பாராட்டணும். தனித்திரு அறிவு பசி வர வேண்டும். தனிமையில இந்த மாதிரி ஆசிரியர்கள் நம்மளுக்கு கிடைச்சு தகுதியை உயர்த்தணும். தனித்திறமையோடு நம்ம வரணும். அது பின்னாடி விழித்திரு, நல்லா படிக்கிறா, தனித்திறமையோட வர்றா, அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும், அடுத்தது என்ன இதுக்கு போகணுங்கிற விழிப்புணர்வு வேணும். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும். எந்த துறையில் நம்ம சிறந்திருக்கிறோம் அந்த துறைக்கு நம்ம போகணும். விழித்திரு அப்படிங்கிறாங்க. அப்போ விவேகானந்தர் பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னா அந்த 3லயும் வர்ற முதல் எழுத்து கூட்டுங்க. பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு வி. அது 3 கூட்டினா பதவி. அந்த பதவி வர்றதுக்கு உறுதுணையாக நம்ம முன்னாள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் தெய்வத்துக்கு முன்னாடியே அவங்க குரு நம்மளுக்கு. அவங்க அந்த அளவுக்கு 81-82 செட்டு நாங்க முதல் நாங்க படிச்சு முதல் குழந்தை உருவாகிறது போல நாங்க தான் ஃபர்ஸ்ட் செட் உள்ள வந்திருக்கிறோம். 81-82 நாங்க படிக்க வர்றோம். எங்களுக்கு தான் அத்தனை ஆசிரியர் வச்சு செஞ்சாங்க. அந்த அளவுக்கு நாங்க கொஞ்சம் ஏதோ அவங்க இதுல படிச்சதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம 81-82 முன்னாள் மாணவர்கள் ஆகிய நாங்கள் இந்த மேடை புனரமைப்பு நாங்கள் அமைத்து கொடுத்தோம். இந்த மேடை புனரமைப்பு 81-82 SSLC ஃபர்ஸ்ட் செட் மாணவர்களாகிய நாங்கள் நம் பள்ளிக்கு இந்த மேடை புனரமைப்பு நாங்கள் செய்து கொடுத்தோம். ஆகவே ஆசிரியர்கள் நாம் என்றும் மறக்க மாட்டோம். இன்னும் பலர் பேச வேண்டி இருப்பதால் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தன் பள்ளிக்கால நினைவலைகளை பகிர்ந்த நமது முன்னாள் மாணவர் அவர்களுக்கு நன்றி. நமது இனிய அழைப்பு நேற்று விழாவிலே கலந்திருக்கிற திருமதி பி வேலுமணி MABEd அவர்கள், வட்டார கல்வி அலுவலர் நம்பியூர் அவர்களை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பிலும் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று இருகரம் கூப்பி தற்சமயம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கதராடை அறிவிக்கப்படுகிறது. பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் வட்டார கல்வி அலுவலர் திருமதி பி வேலுமணி அவர்களுக்கு நினைவு பரிசும் கதராடையும் அணிவித்து கௌரவிக்கிறார். சிறப்பு பெறுகிறார் திருமதி பி வேலுமணி அவர்கள், வட்டார கல்வி அலுவலர். சிறப்பு செய்கிறார் திருமதி CR மணிமாலா அவர்கள், தலைமை ஆசிரியர் அரசு ஆரம்ப பள்ளி மலையப்பாளையம். நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கிட வருமாறு திரு இளங்கோ அவர்கள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு நிமிடங்கள் நம்முடைய வாழ்த்துறை வழங்க வருகிறார். அன்புக்கும் மரியாதைக்குரிய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய தலைவர் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற
ஆன்றோர்களே, சான்றோர்களே, அதற்கு மேலாக இந்த பள்ளியால் பெருமைப்பட்ட முன்னாள் மாணவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்று மேடையை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவ செல்வர்கள் அப்படின்னு நான் சொல்றது சின்னவங்க இருந்து பெரியவங்கள் வரைந்த அத்தனை பேர்த்துக்கும், அதே போல் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள பெற்றோர்களே, ஊர் பொதுமக்களே, என்னோடு பணிபுரிந்து இங்கு பல்வேறு பள்ளிகளில் இருந்து வருகிறது இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இந்த ஆண்டு 4 பள்ளிகளில் முதலே சொன்னாங்க நமது வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள், 4 பள்ளிகள் 100ஆண்டு விழா காணுது. அந்த விழாவில் கலந்து கொண்டு நானும் 2 பள்ளிகளுக்கு சென்றிருந்தேன். அதற்கு மேலாகவே இந்த மலைப்பாளையத்தினுடைய பெருமை இன்று எல்லாருக்கும் தெரியுமாறு விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த அழைப்புகளே போதும். அவ்வளவு அருமையாக எல்லோருக்கும் கொண்டு சென்று கொடுத்து இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் மாணவர்களுக்கு எனது 100ஆண்டு விழாவினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக இந்த முன்னாள் மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருந்தகைகள் இங்கே மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நன்றியோடு நானும் நினைவு கூறுகிறேன். அவர்களுடைய இந்த முன்னாள் மாணவர்களுடைய வளர்ச்சியில் அவர்களும் ஒவ்வொரு செங்கற்களாக இருந்திருப்பார்கள். அதையெல்லாம் நாம் என்றும், நானும் ஒரு பள்ளியில் முன்னாள் மாணவர் தான் என்றாலும் அந்த கால நினைவுகள் வரும்போது அந்த ஆசிரியர்களுடைய நினைவுகள் என்றும் மனதிலிருந்து போகாது. அது மாதிரிதாங்க ஞாபகம் வருதேன்னு படம் கூட பாட்டு இருக்கும். முதல் வகுப்பு எடுத்த சரஸ்வதி டீச்சர் எல்லாரும் மனசுலயும் இருக்குங்க. உண்மையாலும் அந்த வகையில நம்மிடத்தில் மனதில் இருக்கும் வரை இந்த ஆசிரியர்களை போற்றுவோம். அதே மாதிரி இன்று வரை இந்த பள்ளியிலே பணியாற்றி கொண்டு இருக்கின்ற தலைமை ஆசிரியர் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த பள்ளியில் இருக்கிறாங்க. நாங்களும் கூட சொன்னோம் ஏதாச்சும் வேற பள்ளிக்கு போலாமே அப்படின்னு. இல்லை, இந்த பள்ளி என் பள்ளி, என் ஊர் மக்களோடு பழகி கொண்டுள்ளேன். அப்படி ஒரு 2.5 கலந்த தலைமை ஆசிரியர். அதே போல் இந்த பள்ளிக்கு எந்த ஆசிரியர் வந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அந்த பள்ளிக்கு வளர்ச்சிக்கும் அந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்திருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களையும் இந்த 100ஆண்டு விழாவில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 100ஆண்டு விழாவில் இப்போது கலந்து கொண்டுள்ள முன்னாள் மாணவர்கள் நாங்கள் நமது விஜயகுமாரும் ராமமூர்த்தி எல்லாம் என்னோட கிளாஸ்மேட் +2. அவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஒன்னா படித்தோம். ஆனா இந்த நம்பியூர்ல வந்தாலும் கூட மலைப்பாளத்தினுடைய பெருமை சொல்லும் போது அவர்கள் உயர்ந்துதான் இருந்தார்கள். கல்வியிலாவது மற்ற எல்லாத்திலையும் கூட. அப்படி ஒவ்வொரு துறையிலும் இன்று சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த 100ஆண்டு விழாவில் இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு துறையிலும் வளர்ந்தது போல இன்றுள்ள மாணவ செல்வங்களும் வளர்ந்து அவர்களும் இந்த பள்ளியிலே இன்னொரு 100ஆண்டு விழாவை காணும் போது அவர்கள் எல்லாம் பெருமைப்படுமாறு அவர்களும் வாழ்ந்து வரலாறு படைக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய திரு இளங்கோ ஐயா அவர்கள், தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அவர்கள் நன்றி. அவரை சிறப்பு செய்யும் விதமாக முன்னாள் மாணவர்கள் சார்பாக கதராடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. திரு முன்னாள் மாணவர் கண்ணன் அவர்கள் நினைவு பரிசையும் வழங்கி கதராடை அணிவிக்கிறார். எமது அழைப்பினை ஏற்று விழாவில் வந்து கலந்திருக்கிற பழனி கவுண்டர் என்பவர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி பேபி நிஷா அவர்களை வருக என்று வரவேற்று மேடை கலக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கதராடை அணிவிக்குமாறு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி CR மணிமாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் நமது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திருமணாதம்பாளையம் நடுநிலைப்பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி பூங்கோதை அவர்களை வருக என்று
பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இவர்கள் இருவரும் இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர்கள். இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது அழைப்பு நேற்று விழாவிற்கு வருகின்ற எலத்தூர் பட்டதாரி ஆசிரியர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசும் கதராடையும் அறிவிக்குமாறு நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமதி பேபினிஷா அவர்களும் திருமதி பூங்கோதை அவர்களும் இப்பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர்கள். தற்சமயம் வேறு பள்ளியில் தலைமை ஆசிரியர்களாக பணிபுரிவது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. பள்ளிக்கு வெளிப்புறம் அமைந்திருக்கிற மேடையின் முன்புறம் இருக்கிற வாகனங்களை தற்சமயம் அப்புறப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து விழா அங்கு நடைபெற இருப்பதால் பள்ளியின் வெளிப்புறையில் அமைந்திருக்கப்பட்டிருக்கிற மேடையில் முன்புறம் இருக்கிற இருசக்கர வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நூற்றாண்டு விழா காணும் பள்ளியை வாழ்த்துரை வழங்கிட தலைமை ஆசிரியர் அவர்கள், ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சின்னசெட்டியாபாளையம் அவர்கள் திரு ரூபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மலையப்பாளையம் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவினுடைய மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய வட்டார கல்வி அம்மா அவர்களுக்கும், இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற கல்வியாளர்களுக்கும், இவருடைய பெரியோர்களுக்கும், முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்நாள் ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நூற்றாண்டு விழா வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த உலகக்கோயில் ஊராட்சியினுடைய பகுதிக்குட்பட்ட 5 பள்ளிகளில் ஒரு சிறந்த பள்ளியாக இன்றைக்கு செயல்படுகின்ற ஒரு தலைமையிடமாக மலையப்பாளையம் பள்ளி சிறப்பாக செயல்படுகின்றதிலே நாங்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 111 ஆண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த பள்ளி மென்மேலும் பல நூற்றாண்டுகளை காண வேண்டும். ஏனென்றால் இந்த பள்ளியிலே பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள் மிக கடமையோடும் கண்ணியத்தோடும் இங்கே ஒரு அர்ப்பணிப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பொறுத்தவரையில் பள்ளி பணி மட்டுமல்ல, தேசிய பணி எதுவாக இருந்தாலும் சரி, வாக்காளர் பணியா இருந்தாலும் சரி, இங்கே ஒரு 4 பூத் இருக்கிறது. ஆகவே சனி ஞாயிறு அவருக்கு விடுமுறையே கிடையாது. காலையிலே நம்பியுள்ள 8 மணிக்கு கிளம்பி விட்டால் அவர் 6 மணிக்குத்தான் வருவார் நம்பி இருக்கு. அப்படி ஒரு சிறந்த அர்ப்பணிப்போடு இங்கே தலைமை ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியரோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றி நாங்கள் பெருமடைகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்தையுமே 100 days சேலஞ்சிலே, அதாவது 100% மாணவர்கள் படிப்பார் என்ற சவாலிலும் இந்த பள்ளிக்கூடம் சிறந்து விளங்குகிறது என்பதிலே நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கு கற்ற மாணவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் மலையப்பாளையம் பள்ளி இருக்கிற பெரியோர்கள் பேசுகின்ற பொழுது, இந்த நல்ல செய்தியை நான் பார்க்கின்ற பொழுது, இன்னும் பல கல்வியாளர்கள் உருவாகி இந்த பள்ளியை மென்மேலும் நம் பள்ளி நம் பெருமை என்ற கோட்பாடு கிணங்க இன்னும் இந்த பள்ளியை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு பள்ளியின் ஆசிரியர் சார்பாக வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய சின்னசெட்டியாபாளையம் ஆரம்ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ரூபன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கிட வருமாறு திருமதி பி வேலுமணி MABEd அவர்கள், வட்டார கல்வியாளர் நம்பியூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்பியூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மலையப்பாளையத்தின் பள்ளி நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், பெரியோர்கள், எம் வட்டாரத்தை சார்ந்த தலைமை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்பள்ளியில் படித்து பயன்பெற்று நாங்கள் உயர்ந்துள்ளோம் என்று மேடையில் அமர்ந்திருப்பவர்களில் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். அது மிகவும் மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக இருந்தது. இப்பொழுது நான் வரும்பொழுது கூட திருமணாதம்பாளையம் பள்ளி தலைமை ஆசிரியை பூங்கோதை மற்றும் பழனிகவுண்டன் புதூர் பள்ளி தலைமை ஆசிரியர் பேபி சீலா அவர்கள், இந்த ஊர் மக்கள் நாங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார்கள், நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்று மிகவும் பாராட்டி கொண்டே வந்தார்கள் என்னிடத்தில். இந்த பள்ளியில் நாங்கள் தலைமை ஆசிரியராக செல்லாமல் இங்கேயே இருந்திருந்தால் கூட பரவாயில்லை என்று என்னிடம் கூறி வந்தார்கள்.
அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஈடுபாடு இருந்திருக்கிறது என்றால் இந்த ஊர் மக்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் இப்பள்ளியின்பால் எவ்வளவு நம்பிக்கை பற்று வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை மணிமாலா அவர்கள் பள்ளியின் மீது மிகவும் அக்கறை கொண்ட தலைமை ஆசிரியர். நான் பார்வைக்கு வந்திருந்த பொழுது குழந்தைகள் 5ஆம் வகுப்பு குழந்தைகள் சில பேர் படிக்காமல் இருந்தார்கள். ஏமா இவங்களா படிக்கவே மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். அம்மா, இந்த குழந்தைங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க, அதனால இவங்களை நான் தமிழ் மீடியத்தில் போட்டுடலான்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களிடத்தில் கேட்டு கல்விக்குழு தீர்மானம் போட்டு கல்விக்குழு உறுப்பினரிடத்தில் ஒப்புதல் பெற்று அம்மா அந்த குழந்தைகளை தமிழ் மீடியத்தில் சேர்த்துனாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க தமிழ் மீடியத்தில் படிச்சாதான் அவங்க சிறப்படைவாங்கன்னு அந்த அம்மா நினைச்சாங்க. அதே மாதிரி உடல்நல சரியில்லைனாலும் என்கிட்ட 2 நாள் லீவ் கேட்பாங்க, அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க. ஏமா இப்படி ஸ்கூலுக்கு வரீங்க, கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா மற்றவங்க எல்லாம் லீவ் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். லீவே எடுக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் மீட்டிங்ல. அம்மா அம்மா பிள்ளைங்க வீணா போயிடுவாங்கம்மா, நான் இல்லைன்னா பிள்ளைங்க படிக்க மாட்டாங்கம்மா, இப்படிதான் சொல்லுவாங்க. மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்கம்மா, முடியலையேன்னு சொல்லுவேன். பள்ளியின்பால் அவர் பற்றுள்ள மிக சிறந்த தலைமை ஆசிரியர். எங்களுடைய பார்வையில் இப்படி ஒரு விழா நடப்பதற்கு நீங்கள் இவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் என்றால் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிறந்தவராக இருக்க வேண்டும். இவ்விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு இந்த பத்திரிகையில் இருக்கின்ற நன்கொடையாளர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எவ்வளவு இந்த பள்ளியின் 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர முடிகிறது. இப்பள்ளியினுடைய உதவி ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு சென்றால் வகுப்பறை முழுதும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கற்றல் துணைக்கருவிகள் நிரம்பி இருக்கும். எந்த குழந்தைகளும் படிக்காமல் இருக்க மாட்டார்கள், அனைத்து குழந்தைகளும் நன்றாக படிப்பார்கள். அந்த 2 ஆசிரியர்களுமே மிகச்சிறந்த ஆசிரியர்கள், பள்ளியின்பால் பற்று கொண்ட ஆசிரியர்கள். இந்த பள்ளியானது நிறைய நல்ல சமுதாயத்தில் மக்களை உருவாக்கி இருக்கிறது என்று இங்கு பேசியவர்களிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதே போன்று தொடர்ந்து உங்களுடைய குழந்தைகளையும் இந்த பள்ளியில் படித்து உலகளாவிய பெருமையை அடைவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்பள்ளியில் அனைத்து குழந்தைகளையும் 5 வயது பூர்த்தியடைந்த அனைத்து குழந்தைகளையும் மலைப்பாளையம் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துறை வழங்கிய திருமதி பி. வேலுமணி MABEd அவர்கள், வட்டார கல்வி அலுவலர் நம்பியூர் அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றி.